தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருப்பவர்களில் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற அரசியல் தலைவராக இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவர் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியை மிகவும் காட்டமாக விமர்சித்தார். அப்போது ரஜினியின் நடிப்பில் வெளிவந்துள்ள கூலி படத்தையும் கலாய்த்து பேசினார். தலைநகர் சென்னையில் தூய்மைப் பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தை தமிழ்நாடு அரசு காவல்துறையை வைத்து கலைத்தது. மேலும் அவர்களின் கோரிக்கைகளான நிரந்தர பணி, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் புதியதாக சில நலத்திட்ட உதவிகளை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. இந்நிலையில் இதை விமர்சித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க. துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன். முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை, அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல. அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம். அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா? அரசு கொடுக்கிற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா? அரசு கொடுக்கிற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கிற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்கற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா? ஒரு மாசம் 20,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிறோம், 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குற. மழை நீர் வழிந்து ஓடாது, கழிவு நீர் வெளியே வராது, எந்த சாலையும் சீரமைக்கப்படாது. இப்ப என்ன வேலைதான் மாநகராட்சி செய்யும்? இந்த வேலையை கொடுத்துட்ட. சரி, நான் முதலாளிக்கு வேலை செய்ய போறேன். வேலை செய்ய போறேனுக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ? யாரு காசுல போடுற? காலைச்சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாரு காசுல கொடுப்ப? நான் வேலை செய்யறது முதலாளிக்கு, இவர் காலையில சோறு போடுவாரா? எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க. நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு போடுறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூட்டு அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யாரு தெரியுமில்ல? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி படம் குறித்த பேச்சுக்கள் சினிமா தளத்தை கடந்து அரசியல் தளத்திலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதாவது, தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தோடு கூலி படம் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. தூய்மைப் பணியாளர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக வெளியேற்றும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் கூலி படம் பார்த்துக் கொண்டு இருந்துள்ளார். இது தொடர்பாக லோகேஷ் கனகராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தது இப்போது அரசியல் தளத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.